வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கொலக்கட்டை செய்ய போகிறோம். பூரணம் உள்ளே வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய் பூ ஒரு மூடி துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூ மாதிரி துருவிக்கோங்க. வெல்லம் வந்து தேவையான அளவுக்கு நச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நச்சு வச்சுக்கோங்க. இது வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஊற வைங்க. இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. முந்திரி பருப்பு ஒரு 6-7 பருப்பை உடச்சி வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பவுடர். இது வந்து இடியப்ப மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் இடியப்ப மாவு ரெடிமேடாக கிடைக்கிது, அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இட்லி சட்டி ஆவியில் நம்ம இந்த பருப்பை வந்து வேக வைக்க போகிறோம். நல்லா பருப்பை வந்து மசிக்கிற அளவுக்கு நல்லா பருப்பை வேக வைக்கணும். பருப்பு வேகட்டும். இப்போ நம்ம கொலக்கட்டைக்கு தண்ணியை வந்து நல்லா மலமலன்னு கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கணும், தடதடணும் இந்த மாதிரி கொதிக்கணும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா அச்சு உங்களுக்கு பிடிக்க வராது. ஓரளவுக்கு மாவு வந்து ஈரப்பதம் வந்ததும் மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவில் தேவையான அளவுக்கு லேசாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க போகிறோம். அது காரணம் வந்து வெளியில் கொலக்கட்டை மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். எவ்வளோ நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் ட்ரை ஆகாது. கடைசியாக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பிசைய வரும். இல்லாட்டி நீங்கள் தண்ணி பத்திரின்னு நிறைய ஊற்றிடுவீங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு கையிலையும் ஒட்டாது, மாவும் ஒன்று சேர்ந்துடும். மாவு இந்த பதத்துக்கு இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு வேக விட்டு நம்ம பூரணத்தை கிண்டுவோம். பத்து நிமிஷத்தில் வெந்துடும். பருப்பு எடுத்து இந்த மாதிரி அமுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு மாவாக வரணும். இதை வந்து நல்லா சூட்டோட இப்படி மசிச்சு விடுங்க. நல்லா பருப்பு தெரியாத வரைக்கும் இப்படி நல்லா மசிச்சு விடுங்க. நான் வந்து ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்குன்னா 2 ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம். நம்ம பாசிப்பருப்பில் செய்கிறோம்ல, இதே இது நீங்கள் கடலைப்பருப்பில் கூட செய்யலாம். கடலைப்பருப்பில் செஞ்சீங்கன்னா கடலைப்பருப்பை ஊற வச்சு நீங்கள் சட்டியில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். ஆவியில் வேகிறதுக்கு நேரம் ஆகும்.
பாசிப்பருப்பு வந்து கடலைப்பருப்பை காட்டிலும் ப்ரோட்டீன்ஸ் அதிகம். கடலைப்பருப்பு பெரியவங்களுக்கு செரிமானம் ஆகாது, நெஞ்ச கறிக்கும்பாங்க. அதனால நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். முந்திரி பருப்பு நல்லா செவக்கட்டும். இப்போ தேங்காய் பூவை போட்டுக்குவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேங்காய் பூ, வெல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேங்காய் பூ வந்து கொஞ்சம் லேசாக ப்ரௌன் கலராக வந்தால் போதும், ரொம்ப முருகலாக வரணுங்கிறது இல்லை. ரொம்ப ப்ரௌன் கலராக வந்துச்சுன்னா நெருகு மாதிரி ஆயிடும். அப்புறம் நீங்கள் இதுக்கு எடுக்கிற தேங்காயுமே வந்து ரொம்ப நெருகாக எடுக்காதீங்க, கொஞ்சம் இளம் தேங்காயாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வீட் உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். இப்போ பருப்புக்கு சேர்த்தே நான் கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ ஏலக்காய் பவுடரை போட்டுக்குவோம். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். பருப்பு தண்ணி இருக்கக்கூடாது. ஆவியில் வேக வச்சாதான் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். இந்த பூரணத்தை சும்மா சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்புங்கிறதுனால ரொம்ப பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா இந்த வெல்லம் மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா அப்படி கிண்டுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு லட்டு மாதிரி பிடிக்க வரும். ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி மறுபடியும் நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். நான்ஸ்டிக்கார்னா உங்களுக்கு ரொம்ப ஆயில் தேவையில்லை. இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கொஞ்சம் லிக்யூடாக உங்களுக்கு இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் இறுகிரும். இந்த வெல்லம் வந்து இறுகிரும். அப்போ வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி பிடிக்க வரும். கொஞ்சம் ஆறட்டும். பூரணத்தை வந்து இந்த மாதிரி லட்டு மாதிரி சின்ன சின்னமாக உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அச்சு இருக்கிறவங்க இதில் வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அச்சு எல்லா மெட்டல்ஸ் கடையிலையும் கிடைக்குது. ஆயில் எல்லா ஓரத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளே வந்து இப்படி வச்சு ஓரத்துலலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஓரமும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும். எல்லா ஓரத்துலையும் நம்ம மாவு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் இந்த பூரணத்தை வைக்கிறோம். பூரணத்தை வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் மாவு எடுத்து இதை வந்து கீழே நல்லா மூடிடணும். இது வந்து இந்த பூரணம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா ஆவியில் வேக வைக்கும்போது அந்த வெல்லம் கொஞ்சம் மெல்ட் ஆகி லீக் ஆகும். அதனால் நல்லா அந்த மாதிரி இந்த மாதிரி அழகாக எடுக்கணும். அப்படி பூரணம் இல்லாதவங்க கையில் தட்டி உருண்டை மாதிரி பிடிக்கணும். இப்போ அச்சு இல்லாதவங்க கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி மாவை உருட்டி வச்சு இப்படி தட்டிக்கங்க. மாவில் நீங்கள் கொஞ்சம் பிசையும் போது எண்ணெய் தடவுனா தான் இந்த மாதிரி வெடிப்பு வராமல் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிக்கிட்டு நடுவில் பூரணத்தை வைங்க. இதுக்கு நடுவில் பூரணம் அதிகமாக வச்சிங்கன்னா வெளியில் பிதுங்கிக்கிட்டு வரும். அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ரெண்டு கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க.
முடிஞ்ச அளவுக்கு வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கோங்க. நம்ம இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். இதை ஆவியில் வைக்க போகிறோம். அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி உருட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பத்து நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.